கணவனை இழந்து பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்த பெண்ணை கொடூரமாக தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவத்தில் குற்றவாளி கைதான நிலையில் அவர் அளித்துள்ள அதிர்ச்சி வாக்குமூலம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. சோளக்கொல்லையில் இளம்பெண் கிடந்த கோலத்தை பார்த்து ஊர் மக்கள் பதறினர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம்பெண்ணின் அருகே காய்கறிகள் சிதறி கிடந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் அவரது கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்திருக்கிறார். இரு பெண் குழந்தைகளை வளர்த்து வந்த நிலையில் விபத்தில் சிக்கி கணவன் உயிரிழந்து விட்டதாக வந்த செய்தி அந்த குடும்பத்தை நிலைகுலைய வைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தனி ஆளாக நின்று பால் சொசைட்டியில் பால் ஊற்றி தனது இரு பெண் குழந்தைகளையும் பாசத்துடன் வளர்த்து வந்திருக்கிறார் அந்த பெண். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி பால் ஊற்றச் சென்ற இளம்பெண் அலங்கோலமாக சோளக்கொல்லை காட்டுக்குள் கொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வந்த செய்தி அந்த ஊர் மக்களை பதற்றமடையச் செய்திருக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை நடந்து 6 நாட்களாகியும் எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் காலை நேரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த டி மாஸ்டர் இருசக்கர வாகனத்தில் சென்றதாக அதே ஊரைச் சேர்ந்த ஒருவர் போலீசாரிடம் ரகசிய தகவலை தெரிவித்திருக்கிறார். உடனடியாக அருகே உள்ள ஊரைச் சேர்ந்த டி மாஸ்டர் குமரேசனை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர் கூறிய வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று குமரேசன் அவரது நண்பருடன் அமர்ந்து வயல் பகுதியில் மது அருந்தி இருக்கிறார். பின்னர் சிறிது நேரம் குமரேசனுடன் பேசிக் கொண்டிருந்த அவரது நண்பர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். தனியாக மது போதையில் இருந்த குமரேசன் பார்வை அருகே நடந்து சென்ற இளம் பெண்ணின் மீது பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த இளம் பெண்ணிடம் தனது ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தி இருக்கிறார். ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற அந்த இளம் பெண் குமரேசனை திட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றிருக்கிறார். தொடர்ந்து தனது இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று அந்த பெண்ணின் தலையில் கொடூரமாக தாக்கியதில் அவர் மயக்கமடைந்து தரையில் விழுந்திருக்கிறார். குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்த பெண் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சியிருக்கிறார். அதனை சட்டையே செய்யாத குமரேசன் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அதன் பின்னர் அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அருகில் ஓடையில் இரத்தக்கரை படிந்த தனது கையை கழுவிவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்றதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குமரேசனுக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்பதும் ஜவுளிக்கடை உள்ளிட்ட பல கடைகளில் வேலை பார்த்து வந்த குமரேசன் கடந்த சில ஆண்டுகளாக டி மாஸ்டராக வேலை பார்த்து வந்தும் இருக்கிறார். கொலையாளி கைது செய்யப்பட்டாலும் கூட தாயை இழந்த இரு பெண் குழந்தைகளின் தவிப்பு வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் அரவிந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.